வெல்கம் டு டெக்விஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ ஹார்ட் டிஸ்க்கு சாதாரண ஹார்ட் டிஸ்க்லேருந்து எஸ்எஸ்டி மாறுறது மூலமாக என்னென்ன பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும், அதை எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணலாம், என்ன மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரண நம்ம கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ப்ரைஸ் ரொம்ப ஹையில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரேஞ்சிலேயே உங்களுக்கு 320 ஜிபிலேருந்து நீங்கள் வாங்கலாம். 1 டிபி 2 டிபிலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5000 6000 ரேஞ்சிலே இப்பொழுதைக்கு வாங்க முடியும். 4 டிபி சாதாரண ஹார்ட் டிஸ்க்கு கூட அசால்ட்டாக நம்மளுக்கு கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்குது. ஆனால் எஸ்எஸ்டி அப்படி கிடையாது. எஸ்எஸ்டி முன்னாடியே இருந்தே ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு 256 ஜிபி எஸ்எஸ்டி வாங்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 7000 விற்றுச்சு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா அது படிப்படியாக குறைஞ்சி 256 ஜிபி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1300 ரேஞ்சிலே நமக்கு கிடைக்கிது. அதோட அன்பாக்சிங்கை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கன்சிஸ்டன்ட் பிராண்ட் எஸ்எஸ்டி 256 ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளது. அமேசானில் 1575 ரூபா ரேஞ்சில் வாங்கலாம். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த எஸ்எஸ்டி வாங்கின ப்ரைஸுக்கு கூட ஒரு 400 இல்லை 500 போட்டோன்னா நம்மளுக்கு M2 NVMe எஸ்எஸ்டியே கிடச்சிரும். ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது பழைய H61 மதர் போர்டுன்றனால M.2 NVMe SSDக்கான சப்போர்ட் அதில் இல்லை. ஆனால் நீங்கள் புதுசாக ஒரு சிஸ்டம் போடுறீங்கன்னா H61 மதர் போர்ட் போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அதில் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து M.2 NVMe போர்ட் வந்து வச்சு கொடுக்குறாங்க. எம்ஆர்பி கிட்டத்தட்ட 6000 ரூபா போட்டுட்டு இருந்தாங்க. இதை விட அதிகமான ப்ரைஸில் தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி விற்றுக்கிட்டு இருந்தது. இதே 128 ஜிபி வாங்கினீங்கன்னா ஒரு 900 ரூபா ரேஞ்சிலேருந்தே வாங்கலாம். கிட்டத்தட்ட மைக்ரோ எஸ்டி கார்டு அளவுக்கு தான் இந்த எஸ்எஸ்டி ப்ரைஸும் இப்போ இருக்குது. ஹார்ட் டிஸ்க்கு பதில் அது வாங்கணுன்றதுக்கான இன்னொரு முக்கிய காரணம் அதுக்கு 5 வருஷம் வேரண்டியும் கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் மேலே பிராண்டுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் தான் 5 வருஷம் வேரண்டிலாம் கொடுக்க முடியும். சாதாரண ஹார்ட் டிஸ்க்கை விட எஸ்எஸ்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 MB ஸ்பீடில் வந்து ஒரு ஃபைலை வந்து சாதாரண ஹார்ட் டிஸ்க் காப்பி பண்ணால் இது 500 MB ஸ்பீடில் வந்து காப்பி பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக உங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லாட்டினாலும் ஒரு 256 ஜிபிக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க்கை வாங்கிட்டு அதில் வந்து ஓஎஸ் ரன் பண்ணிங்கன்னா அதோட ஸ்பீடே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் சாதாரண ஹார்ட் டிஸ்க் ஒரு 2 டிபி 4 டிபி கூட வாங்கி சிஸ்டத்தில் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி எஸ்எஸ்டியில் சி டிரைவில் இருக்கிற ஓஎஸையும் அந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இருக்கிற சாஃப்ட்வேர்லாம் வைக்கும் போது அதை ஃபாஸ்ட்டாக இதை எடுத்து கொடுக்கும் போது உங்களுக்கு இன்னுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். பூட்டிங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். விண்டோஸில் ஒர்க் பண்ணும் போது இன்னும் ஸ்பீடு கிடைக்கிறதுக்காக விர்ச்சுவல் ரேம் செலக்ட் பண்ணும் போது இந்த எஸ்எஸ்டிலேருந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி சாதாரண ஹார்ட் டிஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணும் போது பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன எஸ்எஸ்டி வாங்கி நீங்கள் மாட்டினீங்கன்னா அவங்க பிசியில் இருக்க பவர் கன்சப்ஷன் நல்லாவே குறையும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. வெறும் 150 கிராம் தான் சொல்லியிருக்காங்க. அதை விட அது ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. SATA 3 கண்ட்ரோலில் 6 ஜிபி வரைக்கும் பெர் செகண்டுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ஃபைல்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு நடைமுறையில் சாத்தியம்ன்றது தெரியல. இந்த ஒரே எஸ்எஸ்டியை வந்து லேப்டாப்புக்கும் நீங்கள் மாட்டிக்கலாம். அதே மாதிரி டெஸ்க்டாப் உங்கள்கிட்ட இருந்தாலும் மாட்டிக்கலாம். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது இந்த மாதிரி ஹார்ட்வேர் ப்ராடக்ட்லாம் அவங்க நோ ரிட்டர்ன் மென்ஷன் பண்ணிப்பாங்க. அப்படின்னா நீங்கள் வாங்கும் போதே வந்து இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஓடிபி வந்து டெலிவரி மேனுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஷேர் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா உள்ள ஒரு ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்குது இல்லை ஏதாவது ரிப்பேராகவே இருக்குது அப்படின்னாலும் திருப்பி நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏதாவது உள்ள பிரச்சனைனா நம்ம சர்வீஸ் சென்டர் தேடி போகிற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். சாதாரண ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற மாதிரி இதுலேயும் SATA பின்னும் இருக்குது, அதே மாதிரி பவர் பின்னும் இருக்குது. ஸோ என்னோடய பழைய H61 மதர் போர்ட்லேயே வந்து இதுக்கான சப்போர்ட் இருக்குது. முன்னையெல்லாம் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு சொல்லிட்டு ஓடிபி மட்டும் கேட்டுட்டு ப்ராடக்ட்டை கையில் தள்ளிட்டு போயிடுவாங்க. ஃபிசிக்கல் டேமேஜ் ஆச்சுன்னா அதை ரிட்டர்னே பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்எஸ்டி பாக்ஸ் மேலே வந்து ஒரு பார்கோடு ஒட்டி அனுப்பிச்சிருக்காங்க. அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா மட்டும்தான் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்றத ஒத்துப்பாங்க. உங்களோட ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட்டு கொஞ்சம் வருஷமாகவே வாங்கின சீகேட்டோட சாதாரண ஹார்ட் டிஸ்க் வந்து அடிக்கடி போயிடுது. அதுக்கான டேட்டாவை வந்து ரிட்ரீவ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஆனால் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கான டூல்ஸோ அதுக்கான சோர்ஸோ நம்மளுக்கு இல்லை. அது ரொம்ப அவசியமும் இல்லை அந்தளவுக்கு. எஸ்எஸ்டியை பொறுத்தளவுக்கு அது போச்சுன்னா அதில் இருக்க டேட்டாவும் சுத்தமாக எடுக்கவே முடியாது. சாதாரண ஹார்ட் டிஸ்கே போனாலும் அதில் இருக்க டேட்டா வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸே ரொம்ப கடினமாக இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணவே மாட்டோம். அதே மாதிரி சாதாரண ஹார்ட் டிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் அப்படியே கட் ஆகிட்டே வரும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் சரி ஹார்ட் டிஸ்க்கு போகுது அப்படின்ட்டு. ஆனால் அந்த எஸ்எஸ்டியை பொறுத்தளவுக்கு இது ஒரு நொடி போனது தான். உங்களுக்கு எந்த நொடி போகும் அப்படின்றது தெரியாது.
ஆனால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 5 வருஷம் வேரண்டி கொடுத்துருக்கனால இது அதுக்கு மேலேயே ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்பலாம். இதே மெத்தடில் ஒர்க் ஆகிற பென்ட்ரைவே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நம்மகிட்ட உழைக்குது. அப்படின்றப்ப இந்த எஸ்எஸ்டி நல்லாவே லைஃப் வரும் அப்படின்றத நம்பலாம். இப்போ 150 கிராம் எஸ்எஸ்டிக்கும் நம்ம பெரிய ஹார்ட் டிஸ்க்குக்கும் சைஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எவ்வளவு சின்னதாக காம்பேக்டாக இருக்குது பாருங்கள். எஸ்எஸ்டி வெர்சஸ் ஹார்ட் டிஸ்க் அப்படின்றது பார்த்தோன்னா எஸ்எஸ்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஹார்ட் டிஸ்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. எஸ்எஸ்டி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, கிட்டத்தட்ட ஹார்ட் டிஸ்க்கை விட 2 மடங்கு ப்ரைஸ் வருது. ஹார்ட் டிஸ்க்கு ரொம்ப சீப்பாக இருக்குது. எஸ்எஸ்டி வந்து நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ், அதாவது மூவபிள் பார்ட்ஸ் இல்லாதனால ஃப்ளாஷ் பென்ட்ரைவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. இதில் வந்து மூவபிள் பார்ட்ஸ் இருக்கிறதுனால கூடிய சீக்கிரமே இது வந்து தேஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுது ஹார்ட் டிஸ்க்கு. ஹார்ட் டிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கீழே விழுந்தால் போயிடும். என் ஃப்ரெண்டே என்னோடய ஹார்ட் டிஸ்க்கை கீழே போட்டு தள்ளியிருக்கேன். எஸ்எஸ்டி கீழே விழுந்தாலும் தாங்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்டியில் நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கேமிங் ஆப்ஸு, அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ்லாம் வச்சிங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஹார்ட் டிஸ்க்கு ரொம்ப சீப்பாக இருக்கனால அதில் பெரிய சைஸ் ஏதாவது படங்கள் இருந்துச்சுன்னா, ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா, டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பழைய ஸ்டோரேஜ் டிவைஸான சிடி, டிவிடிலாம் வந்து ஒரு பென்ட்ரைவ் வந்து ரீப்ளேஸ் பண்ண மாதிரி இன்னும் ஹார்ட் டிஸ்க்கை வந்து எஸ்எஸ்டி ஏன் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியலன்னா, எஸ்எஸ்டி இன்னமே ஹார்ட் டிஸ்க்கை விட 2 மடங்கு ப்ரைஸ் இருக்குது. ஹார்ட் டிஸ்க் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கிறனால தான் இது ரீப்ளேஸ் பண்ணாமல் இன்னமே வந்து அது சாட்டாவுக்கு மாறினாலும், அதாவது ஐடியிலேருந்து கேபிள்லேருந்து சேட்டாவுக்கு மாறினாலும் அதே ஹார்ட் டிஸ்க்கை இன்னும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ வந்து M.2 எஸ்எஸ்டி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் M.2 NVA MV எஸ்எஸ்டியை வாங்குங்க. இந்த ஹார்ட் டிஸ்க்கை விட அது ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஆனால் இந்த எஸ்எஸ்டி ஒரு 1500 ரேஞ்சில் வந்துச்சுன்னா அது ஒரு 1900 2000 ரேஞ்சில் வந்து 256 GB வந்து கிடைக்கும். அதே மாதிரி SATA 3 கண்ட்ரோலர் உள்ள மதர் போர்டில் தான் இது நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். SATA 2 கண்ட்ரோலர் உள்ள மதர் போர்டில் வந்து ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த எஸ்எஸ்டியோட Amazon லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இப்போ நம்ம இதை சிஸ்டத்தில் மாட்டியாச்சு. இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம சாதாரண ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு எஸ்எஸ்டிலேருந்து ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் அந்த ஃபாஸ்ட் எவ்வளோ வித்தியாசப்படுது அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஸ்எஸ்டி மூலமாக சாஃப்ட்வேரில் அது எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்றதையும் அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பூட்டிங் எவ்வளோ ஸ்பீடாக வருது எல்லாமே அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் பிசியோ இல்லை லேப்டாப்போ ஸ்பீடாக இல்லை, உங்கள்கிட்ட எஸ்எஸ்டி இல்லைனாலும் எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணுறது மூலமாக அதோட ஸ்பீடை கொண்டு வர முடியுமா அப்படின்றத அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெலிவிஷன்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.